நான் ஒரு பறையன், நான் அதானி ஆயிட்டேன். பொருளாதார அளவுகள் மாறும், நான் அதானி ஆயிட்டேன். என் மேல சுமத்தப்பட்ட இந்த இழிவு தீண்டாமை மாறுமா? ஒன்னும் இல்ல. திரௌபதி முர்மு ஏன் கூப்பிடல? அத்வானியும் மோடியும் உட்கார்ந்து இருக்கும் போது நாட்டின் முதல் குடிமகன் நின்றுகிட்டு இருக்காளா இல்லையா? இதான் நீங்க கொடுத்த பாரத மாதாக்கு ஜேவா? இதான் நீங்க கொடுத்த பெண்ணிய உரிமையா? அவள் தாழ்த்தப்பட்டவள், ஒடுக்கப்பட்டவள், பழங்குடி மகள். அதனால நீ அவளை உட்கார வைக்க மாட்டேன். பாராளுமன்ற கட்டடத்தில் குடியரசின் தலைவரே கூப்பிடல. நீ நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடியாம மரத்து நல்ல யாகம் வளர்த்து சாமி மட்டும் பண்ணதை பார்த்தியெல்லாம் பார்க்கலையா? நாட்டின் முதல் குடிமகனுக்கு இந்த நிலைமைனா இங்க எங்க பொருளாதார அளவுகள் அது மாறும். ஆனால் அவன் நாட்டின் முதல் குடிமகனாயும் அவன் மேல சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை ஒளியிலேயே. எங்க ஐயா இளையராஜா ஈடு இணையற்ற இசை மேதை, உலகத்துல அவரை மிஞ்சின் இனிமே பிறந்தவனார் வந்தாதான். அவரை நீ என்ன சொன்ன? ராஜ்யசபா உறுப்பினரா தேர்வு பண்ணும்போது ஒரு தலித்துக்கு கொடுத்துருக்கோம்ன்ற. ஆக பெரிய இசை மேதை, ஒரு சாதனையாளர். அப்ப சாதனை கொடுக்கல, சாதிக்கு கொடுத்தோன்ற. தமிழன் சாதனை தமிழன்னு பார்க்காம தலித்துன்னு பார்த்த. அப்ப உன்னை எப்படி பண்றது?